In this we can see about LEGB rule. Once again we can recall what is meant by scope. Scope is the visibility of a variable. இப்போ ஒரு வேரியபிளோட லைஃப் டைம் வேரியபிளோட விசிபிலிட்டி வித்தின் த ப்ரோக்ராம் எங்கேருந்து ஆரம்பித்து எங்கேருந்து முடியுது அதை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் ஸ்கோப். Scope also defines the order in which the variable have to be mapped to the object in order to obtain the value. இப்போது ஒரு வேரியபிளை அக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு 4 types of scope யூஸ் பண்ணுறோம். That is local scope, enclosed scope, global scope and built-in scope. இந்த 4 type of scope வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா LEGB ரூல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த LEGB ரூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம மேப்பிங் யூஸ் பண்ணுறோம். அந்த மேப்பிங் யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிளோட விசிபிலிட்டி எங்கேருந்து எங்கே அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த விசிபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த மேப்பிங் வந்து கரெக்டாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம இந்த 4 ஸ்கோப்பையும் ஒரு ஆர்டர் பண்ணி நம்ம எழுதுகிறோம். அந்த ஆர்டரில் நம்ம அந்த ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த மேப்பிங்கும் நமக்கு எப்படி இருக்கும்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த LEGB ரூலுங்கிறத யூஸ் பண்ணுறோம். Consider this example x equal to outer x variable display of ஒரு display of அப்படிங்கிற ஒரு function எழுதுகிறோம். x equal to inner x variable print x. Then we are calling again the display function display of. இப்போது இந்த ப்ரோக்ராமில் இந்த சீடோ கோடில் வந்து நம்ம எந்த ரூலும் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம கம்பைலர் வந்து என்னாகும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பிகாஸ் இதில் 2 வேரியபிள் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். both variable has different value. 2 வேரியபிளுமே நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூ மேப் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா 4th லைன் பாருங்கள், 4th ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் எக்ஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எக்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்க அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 5th ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆஃப். இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனை திரும்ப எகெயின் கால் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இன்னர் எக்ஸ் வேரியபிள். தென் பிரிண்ட் எக்ஸ் கால் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு எக்ஸில் என்ன வேரியபிள் இருக்குது என்ன வேல்யூ இருக்குது இன்னர் எக்ஸ் வேரியபிள். ஸோ தட் இஸ் பிரிண்டட். டு அவாய்ட் தீஸ் கன்ஃபியூஷன் we are following the LEGB rule. The LEGB rule is used to decide the order in which the scopes are to be searched for scope resolution. ஸோ இதில் உங்களுக்கு வந்து 4 ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கோப்பை நீங்கள் எந்த ஆர்டரில் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் LEGB ரூல். இப்போ இதில் வந்து அந்த LEGB ரூலை வந்து நம்ம எந்த ஹைராரிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹையஸ்ட் டு லோவஸ்ட் ஆர்டரில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் see the pictorial representation of LEGB rule from hierarchy highest to lowest built in global enclosed local. இப்போ 4 ஸ்கோப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் in this order. In this LEGB rule first one is local scope. இதில் வந்து it is defined inside the function or class. இப்போ லோக்கல் ஒரு சப் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா that is local scope. Next one is enclosed. It is defined inside enclosing function. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள நீங்கள் இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் throughout the entire function nesting of function. அந்த 2 ஃபங்க்ஷன்லேயுமே நீங்கள் வந்து அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ணலாம். Just like a function scope in C++. Next one is global which is defined at the uppermost level. இது வந்து C++ல நம்ம ஃபைல் ஸ்கோப் பார்த்துருப்போம். அதே போல் தான் இதில் வந்து ஒரு ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்களோ that should be used in any part of the program. அந்த ப்ரோக்ராம் throughout the program உங்களுக்கு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். And the next one is built-in. that is reserved name in built-in function. இப்போ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து built-in functions கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த built-in functionsஸை நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ built-in ஓட லைஃப் டைம் வந்து throughout the entire program.